Girls also, I think it was such a fun, chill, very like okay jolly work பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. And I think working with you has been nothing short of great experience, but I think it's also been a lot of learning. And to have two visionary directors, Vetrimaran sir and Anurag sir, to be producing and presenting our film, I think it's a surreal experience. Thank you so much. Thank you. Congrats to everyone who's part of this film. I thank you, my team, Ajuma, the ADs, Pavitra, Pooja, Kailash. Thank you to my boss, Vivek Harshan, my parents and my friends. Thank you. I hope you all like the teaser. Thank you so much. தயாரிப்பு அப்படின்னு வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் அசுர வெற்றிகளின் அசுரன் அவர் ப்ரொடியூசர், ஆல்வேஸ் அ வெல் விஷர். நான் சொல்ல மாதிரி எல்லா நிகழ்வுகள்லையும் வந்து கலந்து அந்த திரைப்படத்திற்கு ஒரு பெரும் பங்கும் ஆதரவும் கொடுப்பாங்க. சீனியர் ப்ரொடியூசர் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரி கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை பணிவன்புடன் பேச அழைக்கிறேன். இன்ப நாளிது, இனிய நாளிது, என் அகமானம் தம்பி வெற்றிமாறன் அவர்களே ஒழுக்கமாக பேசி என் நெஞ்சை நெகிழ வைத்து ஒழுக்கமாக என்னை பேச விடாமல் அமைதி காத்திட்ட தம்பி சின்ன குழந்தை மிஸ்கின் அவர்களே, வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் இணைந்து உருவாக்கும் ஒரு சுந்தர கலவை பேட் கேர். ஆம், அனுராக் கஷ்யப்பும் வெற்றிமாறன் அவர்களும் இணைந்து உருவாக்கும் இந்த சுந்தர படைப்பு அகிலம் வெல்லும் என்பதற்கு இந்த விழா ஒன்றே சாட்சி. வர்ஷா பரத் அவர்களை பல வருடங்கள் அவரோடு பேசியிருக்கிறேன். அவருடைய பணி சாலச் சிறந்த பணி. அவருடைய பணி வெற்றிமாறன் அவர்களால் என்னை இந்திய தேசிய விருதுக்கு அழைத்து சென்று என்னை கௌரவப்படுத்திய படம் அசுரன். அந்த படத்திற்கும் அவர் பணியாற்றியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த படத்திற்கு அவர் இயக்குகிறார் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே பெண்மணிகள்லாம் ஒன்று சேர்ந்து மிக சிறப்பான முறையில் இந்த படத்தை உருவாக்கி இருக்குது. வர்ஷா பரத் அவர்களுக்கு ரெட் கார்பெட், ஆம், ரத்தன கம்பல் விட்டு தமிழ் திரைப்படம் வரவேற்கிறது. அதற்கு எங்கள் நிறுவனமும் உங்களுக்கு கொடைபிடிக்கும் என்று சொல்லுகிறேன். கொடைபிடிக்கும் என்றால் பணம் தருவோம் என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பியல்பு காணாத முகங்கள் எல்லாம் இன்று நான் காண்கின்றேன். மிக நெருக்கமான உருக்கமான முகங்கள் பார்க்கும்போதே நெஞ்சை பிடிகிற மாதிரி ஒரு ஆட்டோவில் அந்த பயணிக்கின்ற அந்த பயணம் உண்மையிலேயே செப்பனிட்ட பயணமாகத்தான் எனக்கு தெரிகிறது. சீரான பாதையில் செல்லும். என்னுடைய சேனலில் வந்து 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ட்ரீசர் வந்து அந்த 12 லட்சம் பேரை பார்த்துருவாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சபதம் எடுப்போம். ஆம், இந்த படத்தினுடைய டீசரை அவரவர்கள் சேனலில் போட்டு ஒரு உத்வேகத்தை கொடுப்போம். காணாதவர்களெல்லாம் காண வைப்போம். எனக்கு தெரிந்து அத்துணை நண்பர்களையும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என்னுடைய பணியை நான் வெளியில் சென்றவுடன் எல்லாருக்கும் போன் செய்து இந்த டீசரை பற்றி மிக பிரமாதமாக வெளியிடுங்கள். புதிய வரவுகள் இந்த திரையுலகிற்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட வரவேற்பு நம் நெஞ்சத்தை நெகிழ வைக்கும், மகிழ வைக்கும், குளிர வைக்கும் என்று சொல்லி மிக சிறப்பான ஒரு வெற்றியை இப்படம் அமையும் என்று சொல்லுகிறேன். பேட் கேர்ள் என்பது பேட் கேர்ள் அல்ல, படை முடியும் பொழுது அது குட் கேர்ளாக இருக்கும் என்று சொல்லி விளைவுகிறேன். Good morning, almost afternoon. Okay, in 15 years, first and only time, no sir, you give me more films, I'll speak in Tamil. In 15 years, the only time sir has called me for any film of his, and he says, okay, here's a film I've made, please come for the trailer launch, and the film is called Bad Girl. I did not know how exactly should I feel about it.
I don't know if it's because of that or if it's because I am probably one of the common factors between Vetrimaran and Anurag Kashyap. Maybe because of that. Or maybe because I've been telling him in the last 15 years, sir, why are your films only about men? Why don't we have more women on screen in your films? So I've been a constant that complaining person. So I think probably because of that, he said, okay, here it is. It's not just about the girl, but the director is also a girl. So congratulations, Varsha. You made something happen that I thought was almost impossible. I was almost giving up on it. So congratulations for that. And yes, sir, now all eyes on you. All the female eyes on you. Let's see where you go from here. It's not just your daughter, but there will be a lot of us who will be looking at what you do from here. So good luck for that. And yeah, Varsha, many, many, many more stages to conquer. Thank you. Thank you. Thank you. Dina, I really don't have answers to that because I'm not judging her. I've just written a very human character. She's flawed, she makes some bad decisions, she makes some mistakes, she hurts herself in the process, but you know, she doesn't hurt other people, she repents, she survives just like anybody else. She's just like all of us. And I have not judged the character at all, and Anjali, it's so hard to play such a great character, and she's just carried the film on her shoulders, and she's not judged the character one bit, you know. And for me, I'm just so grateful for that, because it was so important for me that whoever comes on board doesn't feel like, oh really, do I have to do this? Because everyone wants to play a character that's got a lot of redeeming qualities, and it's very easy. Or padathila almari vecha adu vikkiradhu is the easiest thing, right? Giving a lot of redeeming qualities to a character and making it sell, basically. But I did not want to do that because in Tamil mainstream films, so ஒரு தாய்னா தெய்வம் தூய்மை அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. I just feel like that's too much pressure for women to carry on their shoulders. So I just wanted to write a character. So I just wanted to. படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய எப்போவுமே என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஐடியாஸ் பிச் பண்ணுவாங்க. வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இப்படி ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் ஐம் வெரி ஹார்ஷ் கிரிட்டிக். அண்ட் சம்டைம்ஸ் வச்சு இது கதை நல்லா இருக்குது, பட் இது படமாகாது. சம்டைம்ஸ் வச்சு ஒர்க் ஆகலை. அண்ட் டு கம் அண்ட் டெல் மீ அன் ஐடியா, அவங்களுக்கு அவ்வளோ கரேஜ் தேவைப்படும். அவ்வளோ கரேஜ் தேவைப்படும். அது மீறி வந்து சொல்லுவாங்க, சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். அண்டு எடுத்த உடனே சொல்லுனாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. வர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி 2-3 ஐடியாஸ் சொல்லிட்டு, இந்த ஐடியா சொல்லும் போதே ஷீ ஹேட் ஒன் திங் ஆடட் டு இட். இந்த மாதிரி இது நாங்கள் செட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் இஸ் செட், அமேசான் இஸ் டூயிங் இட் சார். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வந்தது. ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்து கடைசியாக வந்தது நான் தான். ஸோ கடைசியாக வந்து சேர்ந்தது நான் தான். எல்லாமே மோரல்லெஸ் இட் வாஸ் ஆல் செட். அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் ரோல் ஆக போகுது. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது தான் கிராஸ் ரூட் வந்து ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் வரது அப்படின்றது கடைசியாக தான் பார்த்தோம். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது ஐ ரெடிலி செட் ஓகே, கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால் அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வர்ட். அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதால அது எடுத்துகிட்டு போகலை. தென் அனுராக் வந்து அப்போது இங்கே சென்னைக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசணும், சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி பேசி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. தென் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க அந்த ஒரு 2-3 பேர் இருந்தது வந்து அனுராக் தனியாக அந்த கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் கிராஸ் ரூட்டே இதை பண்ணிடுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். அப்புறம் நானும் மீது ரொம்ப நேரம் பேசினோம். அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன், என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிட்டேன். அண்ட்
அவர் இம்மீடியட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி, ஐ அக்ரி அண்ட் ஐ ஹாவ் சர்டன் இது பற்றி எனக்கும் சில கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். நான் பேசணும், ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு நிகழ்வு நடக்குது, அது தவறாகும் போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது வந்து அந்த தட் இஸ் அ ட்ரெய்ட் தட் வி ஆல் ஷுட் ஹேவ். மற்றவர்களுடைய மனம் புண்படுத்தும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது, பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் மிஷ்கின். நீங்கள் இங்கே வந்தது வந்து வர்ஷாவுக்கும் வர்ஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம். அண்ட் இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. டாப்ஸி வந்து சொன்னாங்க, அது அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, அவன் எப்போ என்னை பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, சார் ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க? நீங்கள் உங்கள் படத்தில் வந்து ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் கேரக்டர், 2 ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்குது, எப்போ தான் நீங்கள் வச்சு எடுப்பீங்க? கேர்ள்ஸ் இல்லாமல் கேர்ள்ஸோட எப்போ படம் எடுப்பீங்க? ஆனால் அப்போது நான் வந்து இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து யூனிட்டில் வந்து அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் இல்லை, ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்சி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ நான் வர்ஷாவை கூப்பிட்டேன். வர்ஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க, நான் கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு வரலான்னு. வந்த உடனே தாப்சி இன்ட்ரெஸ்ட் பண்ணேன், அதில் பார்த்துக்கம்மா எங்கள் யூனிட்லேயும் வந்து லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னேன். ஸோ அப்போதுலேருந்து தாப்சி ஆல்சோ நியூ ஆஃப் வர்ஷா. ஸோ அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க, டைட்டில் பேக்குகள், நீங்கள் டீசர் பாருங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. அதை பார்த்துட்டு ஷி இமீடியட்லி சார் உடனே நான் வரேன் சார் அப்படின்னாங்க. வந்து இருந்துட்டு போனாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அவங்களை கூப்பிட்டுருந்தேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அண்ட் இந்த படம் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படம் ஒரு காம்படிஷனில் போய் இருக்கிறது. ஏன்னா இந்த டீமுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ், இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபில்ம் கம்யூனிட்டி பார்க்குறாங்க அப்படின்றது, இந்த காம்படிட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் to Varsha about the film and the script of the film, it felt surreal because I immediately could see myself as the character. I saw myself playing, I saw myself living as, is it okay if I Ramya? And I've written the rest down. I'm very nervous, so I'm forgetting everything. Sorry. Yeah, what appealed to me most about Ramya was how much I was able to relate to her and how much of myself I could see in this character. And honestly, playing the character allowed me to explore so many new parts of myself, and it taught me how important it is to love yourself, how important it is to, you know, accept all of your imperfections, and it taught me the art of patience, it taught me the joy in collaboration. And this was the first time I carried a film on my back, and it was very, very scary, but I'm so grateful to Vetri sir and Varsha for giving me this opportunity and for actually believing in me and believing that I can do this. And I'm so glad that I was able to believe in myself and achieve what I achieved. And I wouldn't be here if it wasn't for any of you. I'm going to cut this short. I wrote a very long speech, but I'm not going to go through the whole thing. Thank you to everyone who supported me through this. Thank you to every single person who walked with me on this journey. And I can't wait to sit down with you guys and watch the thing on the big screen. I can't wait.